சிவராத்திரி விரதம் முழு விளக்கம். வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சிவபெருமானுக்கு மிகவும் புனிதமான நாளான மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவமும் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பற்றியது. மகா சிவராத்திரி என்பது சாதாரண பண்டிகை அல்ல. இந்த நாள் சிவபெருமான் ஆன்மீக சக்தி அதிகமாக வெளிப்படும் இரவு என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த இரவில் சிவனை நினைத்து ஜபம் செய்வது, பூஜை செய்வது, மனதை சுத்தப்படுத்துவது மூலம் பாவங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்று ஒரு சாதாரண இரவு அல்ல. இது இறைவன் அருகில் மனிதன் செல்லும் புனிதமான இரவு. அகந்தை அமைதியாகும் இரவு, ஆன்மா விழிக்கும் நேரம். இந்த இரவு தான் மகா சிவராத்திரி. சிவன் அருள் பூமி எங்கும் பரவும் தெய்வீக தருணம். அமைதியான இரவில் ஒவ்வொரு ஓம் நமசிவாய என்ற மந்திரமும் நம் உள்ளத்தின் இருளை அகற்றும் ஒளியாக மாறுகிறது. விழித்திருக்கும் கண்கள் மட்டும் அல்ல, விழித்திருக்கும் மனமும் தான் சிவராத்திரியின் உண்மை. பால் துளி விழும் ஒவ்வொரு அபிஷேகத்திலும் பாவங்கள் கரைகின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வில்வ இலை சமர்ப்பிக்கும் அந்த நொடியில் மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. சிவனை தேட கோவில் அவசியம் இல்லை. அமைதியாக துடிக்கும் உங்கள் இதயம் போதுமானது. விரதம் என்பது பட்டினி அல்ல, அது ஆசைகளை அடக்கும் ஆன்மீக பயிற்சி. இந்த புனித இரவில் ஒரு முறை உண்மையாக சிவனை நினைத்தாலே போதும். அருள் தானாக வந்து சேரும். இருள் முடியும், விடியல் வரும். அதேபோல் துன்பமும் முடிந்து வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது? புராணங்களில் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. சிவபெருமான் லிங்க வடிவில் வெளிப்பட்ட நாள் என்றும், சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருக்கல்யாணம் நடந்த நாள் என்றும் கூறப்படுகிறது. இந்த இரவு மனிதன் தனது அகந்தையை விட்டுவிட்டு இறைவனை நினைக்கும் ஆன்மீக இரவாக கருதப்படுகிறது. விரதம் ஆரம்பிக்கும் முறை. சிவராத்திரி நாளில் அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும். வீட்டில் சிவன் படம் அல்லது சிவலிங்கம் முன் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்று முழுவதும் நல்ல சிந்தனை, அமைதி, கோபம் இல்லாத மனநிலை முக்கியம். விரத வகைகள். ஒவ்வொருவரின் உடல் நிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்து விரதம் மாறுபடும். முழு விரதம், தண்ணீர் கூட இல்லாமல் இருப்பது. இது உடல் நலம் நல்லவர்களுக்கு மட்டும். பால் மற்றும் பழ விரதம். பால், பழம், இளநீர் போன்ற லேசான உணவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நேரம் சைவ உணவு. உடல்நிலை காரணமாக முழு விரதம் முடியாதவர்கள் ஒரு நேரம் சாதாரண சைவ உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதத்தின் நோக்கம் பட்டினி இருப்பது அல்ல, மனதை இறைவனிடம் செலுத்துவதே முக்கியம். சிவராத்திரி இரவு பூஜையின் முக்கியம். சிவராத்திரி இரவு மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த இரவில் 4 கால பூஜை செய்வது வழக்கம். முதல் காலம் பால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய ஜபம் சொல்ல வேண்டும். இரண்டாம் காலம் தயிர் அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சிவ பாடல்கள் கேட்கலாம். மூன்றாம் காலம் தேன் அல்லது சந்தனம் வைத்து அர்ச்சனை செய்யலாம். நான்காம் காலம் தண்ணீர் அபிஷேகம் செய்து வில்வ இலை சமர்ப்பிக்க வேண்டும். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவநாமம் சொல்லுவது மிகவும் சிறப்பு. விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்ப்பிணிகள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள், வேலை காரணமாக முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் காலை குளித்து சிவனை நினைத்து தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம். ஓம் நமசிவாய மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்லலாம். ஒரு நேரம் சைவ உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஏழைகளுக்கு உணவு அல்லது தண்ணீர் வழங்குவது மிகப்பெரிய பூஜையாக கருதப்படுகிறது. சிவபெருமான் விரதத்தை விட பக்தி மனதை தான் பார்க்கிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதத்தின் நன்மைகள். மன அமைதி அதிகரிக்கும். பயம் மற்றும் கவலை குறையும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து சிவநாமம் சொல்லும் பழக்கம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும். நிறைவு. சிவராத்திரி என்பது பட்டினி நோன்பு அல்ல, அது மனதை மாற்றும் ஆன்மீக பயணம். உண்மையான பக்தியுடன் சிவனை நினைத்தாலே போதும். அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கட்டும். ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது SDM இன் கிரியேட்டிவ் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஓம் நமசிவாய போற்றி என பதிவிடுங்கள். நன்றி.